கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாகவும் விவாதத்திற்கு உட்பட்டும் இருக்கக்கூடிய திரைப்படம் ஹபீபி. இது வழக்கமான ஒரு திரைப்படம்தான். இஸ்லாமிய குடும்ப பின்னணியில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம் கடையநல்லூரில் வசித்து வரும் கண்ணாடி வாப்பா குடும்பத்தாரின் கதை. 1980களில் ஆரம்பித்து தற்போது வரையான அவர்களது குடும்பத்தின் நிகழ்வுகளை பிரதிபலிக்கிறது ஹபீபி. படத்தில் 1980களில் வளைகுடா நாடுகளுக்கு சென்று தன் குடும்பத்தின் வாழ்க்கை முறையை உயர்த்தும் இஸ்லாமிய ஆண் மக்களின் கதை மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொருவரும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்களது குடும்பத்தில் நிலவும் ஒரு உருக்கமான சூழ்நிலையும், மீண்டும் அவர்கள் ஒரு சபர் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு தாயகம் திரும்பும் போது அவர்களது உறவினரிடையே ஏற்படும் பூரிப்பும் புத்துணர்வும் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக வெளிநாட்டுகளிலிருந்து அவர்கள் திரும்பும் போது தன் உறவினர்களுக்காக அவர்கள் வாங்கி கொண்டு வரும் பரிசு பொருட்களும் அவற்றை பங்கு வைத்து கொடுப்பதும், குறிப்பாக டைகர் பாம், கோடாரி தைலம், ஹீரோ பென், சென்ட் போன்றவற்றை தன் உறவினர்களுக்கு வாஞ்சையோடு பங்கு வைத்து கொடுப்பதை மிக சிறப்பாக படமாக்கியிருக்கின்றார் இயக்குனர். அது நம் அனைவர்களின் 80களின் நினைவுகளை நம்மை மீண்டும் எடுத்துச் செல்கிறது. 80களில் நடைபெறும் இஸ்லாமிய திருமணங்களில் மணமகன் பல்லக்கு என்று அழைக்கப்படும் ஜோடன கார் அதில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுவார். அந்த காட்சியும் இதில் மிகவும் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய சடங்குகளில் ஒன்றான முஸ்லிம் ஆண் பிள்ளைகளுக்கு செய்யப்படும் சுன்னத் எனும் மார்க்க வைபவம் இதில் தத்ரூபமாக காட்டப்பட்டுள்ளது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா தான் தொழுது கொண்டிருக்கும் போதே மரணத்தை தழுவக்கூடிய காட்சியும் அவரின் இறுதிச் சடங்குகளும் மிக தத்ரூபமாக படமாக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் ஒரு பிரிவினரிடையே காலம் காலமாக இருந்து வரும் மௌலூது எனும் பிரார்த்தனை முறையும் அதன்பின் நடைபெறும் விருந்து உபசரிப்பும் இந்த படத்தில் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. இத்தனைக்கும் இடையே ஒரு மெல்லிய காதலையும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர். காதலர்கள் கரம் பிடிக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கதை.